இது வந்து அரசியல் களங்கள்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2020 வந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களோட அந்த லாக்அப் டெத்தை நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ சிவகார்த்திகேயன், அப்புறம் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அகேன்ஸ்ட் நின்னாங்க. பட் இதை பத்தி ஒரு ட்வீட்டும் போடல, ஒரு விஷயமும் போடல, இல்ல ஒரு அகேன்ஸ்டா ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு உணர்வு பூர்வமா ஒரு ட்வீட் போட்டாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அவர் ஏன் இதை பத்தி ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட் பிரகாரம் என்னன்னா, நேத்திக்கு இதை பத்தி ஒரு தனியா ஒரு கூட்டம் கூடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கைது அப்படின்ற ஒரு அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன்ஸ் ஆர் சிவியர், ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு சைட்ல இருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்ட் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஜித்குமார் அப்படின்றவருக்கு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும், கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மட்டும் போதுமா, நீதி கிடைச்சா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அஜித்குமார் அப்படின்றவர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ஒரு லோவர் கிளாஸ் பீப்புள். அவர் ரொம்ப வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுற ஒரு பையன். ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறார் அப்படின்னா அவரோட யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அவரோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்னு அவரோட குடும்பத்தோட வாழ்க்கை, அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கணும். அந்த இழப்பீடு வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ இருக்கக்கூடாது. கண்டிப்பா வாழ்க்கை செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, நிறைய மக்களோட கோரிக்கையாகவும் இது பார்க்கப்படுது.